தேவன் எதற்காக சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில தாமதிக்கிறார் என்றால், தேவன் எதனால் சில காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்விலே தருகிறார் என்றால், காட்டு மிருகங்கள் காத்து கொண்டிருக்கிறது. நீங்க கொஞ்சம் தலையை தூக்கினா போதும், உங்க தலையை அடித்து தள்ளுவதற்காக சத்துருவானவன் காட்டு மிருகங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். உங்களுடைய ஆசை என்னன்னா, நான் தலையை தூக்கி பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்மிக்கெல்லாம் அந்த வார் நடக்கும் பொழுது, ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அதுல சீனியர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, டக்குனுவாங்க. அப்படின்னா அவங்க எல்லாம் தலையை கீழே போட்டு உட்கார்ந்துருக்கணும். குண்டு அங்கங்க பறந்துகிட்டே இருக்கும், தலையை அப்படியே குனிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சீனியர்ஸ் சொல்லுவாங்க, யாரும் தலையை மேல தூக்காதீங்க, குண்டு பறந்துகிட்டே இருக்கு. அந்த இடத்துல தலையை தூக்குவதை விட தலையை கீழே வைத்துக்க கத்துக்கணும், தலையை கீழே வைக்க கத்துக்கணும். ஆனா நமக்கு ஆசை என்னது? தலையை எப்பவுமே தூக்கணும். கொஞ்ச நாள் அடங்கிரு, குண்டு பறக்குது, எல்லா இடத்திலும் குண்டு பறந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் எப்படியாச்சும் பார்த்தே ஆகணும். ஒரு வாலிப பையன் சொன்னானா, எனக்கு குண்டு எப்படி போகுதுன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி இப்படி எட்டி பார்த்தானா, ஹெல்மெட் மட்டும் தான் தலையை காணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்வில் அப்படிதான் இருக்காங்க. எப்ப தலையை தூக்கணுமோ அப்ப தூக்குறது இல்ல. அவங்க ஆசைப்படும் போதெல்லாம் தலையை தூக்குவதனால அநேக பேர் தங்களுடைய தலைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள்.